மேடமே நேரா போய் கூட்டு வந்திருக்காங்க. நாங்க எதுவுமே செய்ய முடியாது. ஐயா வரைக்கும் போச்சுன்னா பிரச்சனை எந்த அளவுக்கு வளரும்னு தெரியும்ல. மேடமாவது வெங்காயமாவது பையனை வெளியில விடுங்க. ஓ பாத்தியா, போ உங்க ஐயா கிட்ட போய் சொல்லு. நம்ம பையன் ஒரு பொண்ண ஆசை ஆசையா பேசி அவ கூட பழக கூடாத அளவுக்கு பழகிட்டு இப்ப அம்போன்னு விட்டுட்டான். அதனால அந்த பொண்ணு போலீஸ் ஸ்டேஷன் போயிடுச்சு. போலீஸ்க்கு போனது கூட தப்பு இல்ல, இன்ஸ்பெக்டர் லாராவை பாத்துருச்சு அப்படின்னு போய் சொல்லு. போ போய் சொல்லு. ஒழுங்கா வந்து அந்த பொண்ணுக்கு எது நியாயம் படுதோ அதை செய்ய சொல்லு. இல்ல பையனை ஜெயில போய் பார்க்க சொல்லு. ஜெயில பார்க்கும்போது பையன் கொஞ்சம் டேமேஜ் ஆயிருப்பான். பரவாயில்லனா சொல்ல சொல்லு. அந்த பொண்ணுகிட்ட டீடைல்ஸ் வாங்கியாச்சா? வாங்கியாச்சு மேடம். பொண்ணோட டீடைல்ஸ் ஸ்டேஷனை விட்டு போக கூடாது, புரியுதா? புரியுது மேடம். எழுந்துடுறா. என்ன திமிரு? ஏண்டா பொண்ணுங்கன்னா உனக்கு அவ்வளவு கேவலமா போயிட்டாங்களா? இல்ல மேடம், நாங்க ஒண்ணும் பண்ணல மேடம். இனிமே செய்ய மாட்டோம் மேடம். ஏண்டா ஒரு பொண்ணு தைரியமா ஸ்டேஷன் படி ஏறி வந்து இவ்வளவு விவரமா விளக்கமா கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கானா, அது எந்த அளவுக்கு சீரியஸ், எந்த அளவுக்கு உண்மைன்னு எனக்கு தெரியும்டா. சொல்லு சொல்லுடா, சொல்லுன்னு சொல்றேன்ல. மேடம், பையனோட அப்பா ஐ குரூப் ஆஃப் கம்பெனிஸோட எம்டி பேசுறாரு. ஒரு 10 நிமிஷம் டைம் தரேன், அதுக்குள்ள பையனை ரிலீஸ் பண்ணிடு. இல்லன்னு வையே என்ன நடக்கும்னே தெரியாது. போலீஸ் நினைச்சுக்கிட்டு எங்கிட்ட பயங்காட்டுற வேலை வச்சுக்காது. 10 நிமிஷம் தேவையில்ல, இன்னும் 3 நிமிஷம் தான். பிரஸ் வர சொல்லிருக்க. பாதிக்கப்பட்ட பொண்ணு முகம் வராம உன் பையனை நார் அடிக்கட்டா? பாக்குறியா பாக்குறியா? ஒன்னே ஒன்னு சொல்றேன் கேட்டுக்கோ. அடுத்து நீ யோசிக்கிறது என்ன தெரியுமா? நான் என்ன சொல்றனோ அத பத்தி மட்டும்தான் நீ யோசிக்கணும். சொல்றேன் கேட்டுக்கோ. யோ போயா. என்னம்மா? என்னை காப்பாத்தினதுக்கு நன்றி மேடம். அப்பா அம்மா பேச்சுக்கு மரியாதை கொடுக்காத எந்த பொண்ணுக்கும் அவங்கள பத்தியும் அவங்க அட்வைஸ பத்தியும் நினைச்சு நினைச்சு வருந்துற நேரம் ஒண்ணு கட்டாயமா வந்தே தீரும். போ போய் உட்காரு. ஓகேவா? வணக்கம். ஓ சாரி, போன்ல அப்பாயின்மெண்ட் கேட்டிருந்தீங்கல்ல? லாயர் அனுஷியா? எஸ். உட்காருங்க உட்காருங்க உட்காருங்க. இவங்க ரிமாண்ட்ல பாஸ்கர் இருக்கார்ல, அவனோட அக்கா கௌரி. உங்களை நிறைய டிவி விவாதங்கள்ல பாத்திருக்கேன். உங்களை பத்தியும் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். நீங்க தான் இந்த கேஸை ஹேண்டில் பண்ண போறீங்கன்னு தெரிஞ்சதும் ரொம்ப நம்பிக்கை வந்துருச்சு. போஸ்டிங்கிறதுக்கு அப்பாற்பட்டு உங்களோட நேர்மையான அப்ரோச், ஒரு பெண்ணுக்கே உண்டான அடிப்படை இறக்க குணம், இதெல்லாம் இந்த 5 நிமிஷத்துல நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டேன். லாயர் சொன்ன மாதிரி எது நடந்தாலும் நல்லதா நியாயமா நடக்குங்கிற நம்பிக்கை எனக்கு அதிகமாவே இருக்கு. நத்திங் டு வரி. எல்லாரும் சொல்ற ஒரு ஃபார்மலான வசனம் தான். 100 குற்றவாளி தப்பிச்சாலும் ஒரு நிரபராதி கூட தண்டிக்கப்படக்கூடாது. அதுல நான் முழு கவனமா இருக்கிறவ. அதை நீங்க வார்த்தையா சொல்லிதான் நான் தெரிஞ்சுக்கணுங்கிற அவசியம் கண்டிப்பா இல்லை. பாஸ்கர் கேஸ்ல சின்ன சின்ன கிளாரிஃபிகேஷன் தேவைப்படுது. தாராளமா. நான் தெரிஞ்சுக்கிட்டத உங்களோட ஷேர் பண்ணிக்கிறதுல எந்த கொஸ்டினும் இல்ல. என்ன வேணும்? போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டை கொஞ்சம் முக்கியமா பார்க்கணும். ஷூர்.
மேடம், கொலை செய்யற அளவுக்கு என் தம்பி ஆவேசப்பட்டு போறவன் கிடையாது. அது மட்டும் இல்ல, எஸ்ஐ செலெக்ஷனுக்கு ஓகே ஆகி இன்னும் ஒரே ஒரு எக்ஸாம்க்காக தான் அவன் வெயிட் பண்ணிட்டு இருக்கான். இதுல இருந்து ஒரு எஃப்ஐஆர் கூட இல்லாம அவன் வெளியில வந்தாதான் அவனுக்கு ஃபியூச்சர். நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். நிச்சயமா நம்புவோம். பேஷண்ட் ஹிஸ்டரி தெரியாம ஒரு டாக்டர் எந்த அஷூரன்ஸும் தர முடியாது. முழுசா இறங்கி ஆராயாம நான் எந்த உத்தரவாதமும் கொடுக்க முடியாது. ஒன்னே ஒன்ன தவிர, உண்மையாவும் நேர்மையாவும் இந்த கேஸை ஹேண்டில் பண்ணுவேன். ஓகேவா? சரி மேடம், அப்ப நாங்க கிளம்புறோம். பெஸ்ட் ஆஃப் லக். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. என்னடி, இவங்கள பார்த்ததுக்கு அப்புறம் ஏதாவது நம்பிக்கை வருதா? அவங்க ஓகே, ஆனா போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல கனமான கட்டையால் அடிச்சதா சொல்லப்படுதே. ஏய் ஏய், என்னடி அதுக்குள்ள உடைஞ்சு போயிட்ட? இன்னும் ஆரம்பிக்கவே இல்ல, அதுக்குள்ள அப்செட் ஆனா எப்படி? நீ தானே போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் சரின்னு சொல்ற. நீ சொல்றது சரிதான், ஆனா என் மனசுக்கு ஏதோ ஒண்ணு தப்பாவே படுது. கொஞ்சம் ஃப்ரீயா விடு, யோசிக்கிறேன். தாராளமா யோசி. உன் மேல எனக்கு பெரிய நம்பிக்கை இருக்கு. ஆனா என் தம்பி கொலை பண்ணிருக்கவே மாட்டான், அதை என்னால உறுதியா சொல்ல முடியும். அந்த அடிப்படையிலேயே நான் முழுசா இறங்குறேன். என்ன நம்பு, வா. தாமரை, மாணிக்க எங்கம்மா? என்ன ஒரு அக்கறை தெரியலையா அத்த? என்னன்னே தெரியல அத்த. அவர் இப்ப குழந்தை ஞாபகமாவே இருக்காரு. சமாதானம் பண்ண முயற்சி பண்ணி பார்த்துட்டேன். திரும்ப திரும்ப அது நினைப்பாவே சுருண்டு உட்கார்ந்துருக்காரு. வேற வேற சம்பவங்கள் நடக்கும்போது சில விஷயங்கள் நமக்கு மறந்து போன மாதிரி தான் இருக்கும். ஆனா தனியா உட்கார்ந்து யோசிச்சா அதே விஷயங்கள் கஷ்டத்தை கொடுக்கும். உனக்கு மட்டும் என்ன அந்த கவலை இல்லாமையா இருக்கும்? நீ சமாளிச்சுட்டு இருக்க, அவனால அது முடியல. அதான் சமாளிச்சுக்கிறேன் அத்த. அதான் அத்த உண்மையும் கூட. ஆனா எனக்கும் அந்த வலியும் வேதனையும் இல்லாம இல்ல. எதுக்குமா போனதையே நினைச்சு கவலைப்படணும்? நாம கொடுத்து வச்சது அவ்வளவுதான். காலமும் நேரமும் கூடி வரும். அடுத்தடுத்து பிள்ளைங்களா தேடி வந்து சேரும். போங்க அத்த. கௌரி ஏதாவது போன் பண்ணாலா? ஆமாடா, போன் பண்ணா. வக்கீலோட ஸ்டேஷனுக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்துகிட்டு இருக்கேன்னா. ஆமாத்த, செந்தில் எப்ப வராரு? இந்த திரைப்படத்தை முழுமையாக கண்டு மகிழ உடனே டவுன்லோட் செய்யுங்கள் ராஜ் டிஜிட்டல் டிவி OTT ஆப். வருடத்திற்கு வெறும் 299 ரூபாய் மட்டும்.